உங்களுக்கே இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு? ஏன் கேட்குறேன்னா, எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பயம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம போகணும், நிறையா இது பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் நாமளே தான் ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம மாடர்ன் லைஃப் ஆகணும். நிறைய பேர் சொன்னாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு. வாழ்க்கை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆக்டர், நீங்கள் வேலைக்கு போறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு அது பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ எனக்கு வேலைக்கு போகணும்னு இருந்துச்சு. இப்போ நீங்கள் வாஷிங் பவுடர்னு சொல்லும் போதே எனக்கு ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களை விட பெரிய கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களோட எப்படி பண்ணணும், ஏன்னா வந்துட்டு உங்களோட டாப் பிராண்டா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஜேர்னி பண்ணணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு வந்துச்சு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எப்படி கம்பெனிக்குள்ள வந்தேன்னா, நாங்கள் ஆல்ரெடி சின்ன சின்ன ஐட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா அந்த மாதிரி பெனாயில் ஐட்டத்துல இருந்து நீளம் அந்த இதெல்லாம் சின்ன வயசுல 15 இயர்ஸா பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா. ஸோ நான் எம்பிஏ முடிச்சிட்டேன். எம்பிஏ முடிச்சனால ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஐடியா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைட்டு ஏகப்பட்ட மோட்டிவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைன்ல வரணும்னால நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணேன், PMEGP லோன். அது நிறைய யூடியூப்ஸ்ல இருக்கும், நீங்க பாத்துக்கங்க, செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் சப்சிடரி லோன், கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். சப்சிடரி லோன்னா 35% வரையும் சப்சிடரி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று பார்த்துட்டு நான் வந்து இப்படி வீட்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். ஆல்ரெடி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மேலே பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இப்படி பண்ணப்போ சரி அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணனால நான் இப்படி மிஷினரிஸ்லாம் பார்த்து எல்லாமே பண்ணி எல்லாமே பார்த்தாச்சு. நல்ல ஃபார்மிஸ்ட் பார்த்து நல்ல லேபுக்குலாம் அனுப்பிச்சு எல்லாமே ஃபார்முலா எல்லாமே கிளிக் ஆகி ஓகே ஆச்சு. ஏன்னா இந்த 2 வருஷம் நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா எப்படி ஃபார்முலாலாம் ஓகே ஆகுது. ஏன்னா மக்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாள் நல்லா இருக்கும்பாங்க, ஒரு நாள் மலையில வச்சா டக்குன்னு கரையுதும்பாங்க, டக்குன்னு உடையுதும்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக நல்லா ஃபார்மிஸ்ட் வச்சு நல்லா மறுபடியும் இந்த எதுவுமே டக்குன்னு செட் ஆகாது. 1 or 2 இயர் எப்படியாவது ஆகும். என்னன்னா அதனால ஃபீல்ட்ல இருக்கனால கொஞ்சம் தெரிஞ்சது. தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய காம்படிட்டர்ஸ் பத்தி பேசுனீங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கு. நான் மெயினா போக்கஸ் பண்ணது எல்லாமே கிராமத்து மக்கள் தான். ஏன்னா ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. நல்லா இருக்கு, நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா கொண்டு போய் தாராளமா விற்கலாம். அதனாலதான் நான் வந்து மெயினா போக்கஸ் பண்றது எல்லாமே கிராமத்து மக்கள் தான். ஏன்னா அவங்க வந்து கம்மியா இருக்கு, வாங்கி பயன்படுத்தணும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா கிராம மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எங்க ப்ராடக்ட் ஃபுல்லா நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். இது எந்த ஊரு? கோலாம்பட்டி. பவுடர் எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க? 2 வருஷமா வாங்குறேனுங்க. பவுடர் நல்லா இருக்குதா? எனக்கு நல்லா இருக்கு. அப்படிங்களா? ஸோ பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து விட்றீங்களா? எல்லாத்துக்கும் கொடுக்குறேனுங்க வாங்கி. அப்படியா? கடை ரேட்டை விட விலை குறைச்சி இருக்குதா? 10 ரூபா 20 ரூபா ஒரு பாக்கெட்டு கம்மியாக இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ கைகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குதா? புண்ணே வரது இல்லைங்க. சரி, வாங்கினா பிக்கி இது அதெல்லாம் இல்லை. அழுக்கு நல்லா போகுதா? அழுக்கு போகுதுப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. 4 பேர்த்திட்ட சொல்லுங்க. நான் ஊரே சொல்லியிருக்கிறேன், தெரிஞ்சதெல்லாம். சரிம்மா. வணக்கம். இந்த பவுடர் எவ்வளோ நாளாம்மா வாங்கிட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷமா வாங்குறீங்க. 2 வருஷம் ஆகுதுல வந்து. அப்படிங்களா? நல்லா இருக்குங்களா பவுடர்? பவுடர் எல்லாம் நல்லா இருக்குதுங்க, அழுக்கு போகுது. சரி, வாங்குறேன், யாரு கொண்டாந்தாலும் வாங்குறதே இல்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து விட்றீங்களா? பேரன் பேத்திகளுக்கெல்லாம் கொடுத்து விட்றேன். சரிங்க, ரொம்ப கொடுத்து விட்றேன். எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சரிம்மா. பவுடர் நாங்கள் வாங்குறோம், அவங்க வாங்குன்னு சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம்மா. ஸோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்தாலும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாரோட நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது டவுட்னா இல்லை புதுசாக ரீட்டைலராக வரணும் இல்லை இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கணும்னா இவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ, பை. நன்றி, வணக்கம். வணக்கம்.